வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு ஐபிஎல் 2025ஓட ஆறாவது மேட்ச் பிட்வீன் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறது மேடி அண்ட் கிரிஷ். ஸோ வெல்கம். ஸோ இந்த ரெண்டு டீம்ஸுமே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க அண்ட் ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம் வர்றாங்க. ஸோ ஆப்வியஸாக இன்னைக்கு நடக்கிற போகிற மேட்ச் கண்டிப்பாக ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸை வந்து கிட்டில போட்டுருவாங்க. ஸோ அந்த எந்த டீம் போட போறாங்க, ஸோ அவங்களோட அவுட்கமோட 11 ஏதாவது பாசிபிள் சேஞ்சஸ் இருக்குமா, ஸோ ஈவன் ஸ்ட்ராட்டஜி வைஸா ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம இந்த ப்ரிவியூல ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித், ஸோ நான் உங்ககிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ கேகேஆர் அகைன் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு டேகோட உள்ள வந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் அகைன் ஒரு மாதிரி ஒன் சைடா போயிடுச்சு. ஸோ கேகேஆரோட லெவன்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கும்? லெவன்ஸ் நம்ம பேசிட்டோம். லெவன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புறியா இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்ப்ரூவ் கேகேஆர்ல பண்றதுக்கு? அதான் இன்னும் அவங்களுக்கு இந்த பவுலிங் செட் ஆகல மாப்ள. அந்த இவன் போனதுக்கு அப்புறமா, மிச்சல் ஸ்டார்க் போனதுக்கு அப்புறமா ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறாங்க. பட் அந்த ஸ்பென்சர் ம். ஜான்சன் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா போடுறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ பிலீவ் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா நாக்கியாவை கொண்டு வருவேன். சரி, நாக்கியா அடி வாங்கியிருக்கான் எல்லாம் ஓகே, பட் ஹி நோஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ். அண்ட் நாக்கியாவோட அந்த ஸ்லோ டெலிவரிஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகும்னு தோணுது இந்த மாதிரி பிச்சஸ்ல. ஓகேவா? ஓகே. அவன் நான் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸா நான் 2 இயரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா நாக்கியாவும். நார்க்கியா. அண்ட் ம். மத்தபடி குண்டடிக்காக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பேன். அதுக்குள்ள ரகமான் குர்பாஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டேன். சோ ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா நாக்கியாவோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவேன். ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஹி நோஸ் ஹவு டு பிளே வித் த டீம். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, வேல்யூ கிடையாது. சோ அவனை கொண்டு ஓகே. வருவேன் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா, லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி சரி, சேம் ஓகே. பிளேயிங் தான், அந்த ஒரு சேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு சேஞ்ச் மட்டும். சரி, ஓகே. ஸோ ஆர்ஆர் வந்து நான் உன்கிட்ட கேட்கிறேன் கிறிஷ். ஸோ நீ ஏதாவது 11ல மட்டும் சேஞ்சஸ் இருந்தா சொல். ஏதாவது இந்த 11 சேஞ்ச் பண்ணா வி கேன் டிகோட் த மேட்ச் அப்படின்னா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மேட்சே சொன்னேன் நான் ஆர்ச்சர் ஆட மாட்டேன். என்ன கேட்டா நான் ஆர்ச்சர் டிக்கெட் எடுத்து கொடுத்து நீ வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சிட்டு நான் அசரங்கா ஆடுவேன் அந்த பிளேஸ்ல. ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஆர்ச்சர் வேஸ்ட், பழைய ஆர்ச்சர்லாம் கிடையாது. அவன் அடி வாங்காத இடமே இல்லை. இப்ப எங்க போனாலும் அவன் அடிக்கிறாங்க. அவனை ஃபர்ஸ்ட் போய் இன்ஜுரிக்கு அவ்வளோ அப்புறம் ஆப்ஷன்ல அவனை அவ்வளோ எடுத்ததே வேஸ்ட். அவன் எடுத்ததுக்கு பேசாம உங்க போல்ட்டே திரும்பி போயிட்டு இருக்கான் அந்த காசுக்கு. இல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பவுலர்ஸ், இந்தியன் ஆர்ச்சர் பவுலர்ஸ் எயிட் கொஞ்சம் இன்னும் எயிட் கொஞ்சம் சிஆருக்கு போனானோ? 8 9 ஆமா, சிஆர்ல மும்பை ஃபைட் 10க்கு பண்ணி மேல தோத்துட்டாங்க. மும்பையில தள்ளி 10க்கு விட்டுருந்துருக்கலாம். மேல நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆமா, மிஸ் மும்பைல மும்பை. நான் ஐபிஎல் நடக்கும்போது அந்த ஆக்ஷன் நடக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு மும்பை கிட்ட விட்டுருங்கடா அவனை, நீங்க போல்ட்டை திருப்பி எடுத்துக்கலான்ட்டு. ஆனா இவனுக்கு தேவையில்லாம போய் ஆர்ச்சர் எடுத்தாங்க. அவனை நான் ஆடவே வைக்க மாட்டேன். ஆர்ச்சர் வேஸ்ட். ஆர்ச்சர் அதுவும் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் தொட்டா 6. அசரங்கா ஆடிட்டு போயிடலாம். தீக்ஷனா போன மேட்ச் நல்லா தான் ஆரம்பிச்சாரு. அந்த கிரவுண்டே ஓரளவு நல்லா தான் போட்டாரு. அதனால பிரச்சனை கிடையாது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, பேட்டிங் அவங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு. ரியான் பராக் 1 டவுன் வரக்கூடாது. என்ன கேட்டா 1 டவுன் ரியான் பராக் போன தடவை நல்லா ஆடினது இன்னட் 4ல தான். அதனால புரியல என்னது. நம்பர் 4 தான் அவன் கரெக்டா இருக்கும்னு சொல்ல வரேன். அதுதான் இன்னட் அவனுக்கு கொஞ்சம் 4ல டைம் தான் இருக்கும். கரெக்டா இருக்கும். அதனால ரியான் பராக் அங்க ஆடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வேற யாராவது தான் இருக்கணும். என்ன கேட்டா நிதிஷ் ராணா பெர்ஃபெக்டான ஆப்ஷன். அவன் நிதிஷ் ராணா அங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் சுபம் துபே கூட இறங்கலாம். ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா சுபம் துபே, ரைட் ஹேண்டர் வேணும்னா துருவ் ஜுரல் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல நல்லா ஆடுவான். அதனால துருவ் ஜுரல்ல மேலேயே ஆடலாம். அதனால ரியான் பராக் எப்பயும் போல அதுக்கு அடுத்து ஆடலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷருக்கு ஹெட்மயரும் சுபம் துபே போனது நல்லா தான் ஆடலாம். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை சேஞ்ச் பண்றதுக்கு. நிதிஷ் ராணா தான் இறங்கணும் கிருஷ். ஏன்னா நிதிஷ் ராணா காலங்காலமா கேகேஆருக்கு அதான் பண்ணிட்டு இருக்கான். ஒன் டவுன்ல இறங்கி ஒரு குட்டி ரெய்னா மாதிரி இந்த பவர் பிளேல ஒரு ரன்ஸ் வந்து ஒரு 25 பால்ஸ் 50. ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்ச் கேகேஆருக்கு அடிச்சு கொடுத்துருக்கான். பட் அகைன் ஒரு அண்டர் த ரேடார்லேயே இருந்ததுனால இப்போ இது பண்ண முடியல. ஸோ அவனெல்லாம் நம்ம டிமோட் பண்ணவே கூடாது. அவனை வச்சுட்டு ரியான் பராக் வந்து 2 டவுன் வரணும். அண்ட் ஆல்சோ கேப்டனா என்ன சொல்றது, ஒரு இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணணும். நம்ம டாஸ் ஜெயிச்சு அவ்வளவு சொன்ன நமக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு டிவில கிரிக்கெட் பார்க்க நமக்கே இவ்வளவு தெரியுது. ஒரு ஒரு டே மேட்ச்ல பவுலிங் போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஸ்கோர் பண்ணணும். அப்படி அதுவும் எஸ்ஆர்எஸ் மாதிரி ஒரு டீமை போய் நீ ஃபர்ஸ்ட் ஆடுன்னு விட்டீங்கன்னா அவன் 300 அடிக்க தான் பார்ப்பான். இது ஓப்பனா தெரியுது. இவங்களுக்குமே எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ 2 ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர் ஆடினதுமே தப்பு என்ன கேட்டா. ம், சொல்லு.
இல்ல இவன் வந்து பராக் வந்து முன்னாடி ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கான், எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்க டீகோட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நாங்க அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, ஓகே, ஒரு கட் ஃபீல் தான். சரி, நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், நம்ம உனக்கு டெஃபெண்ட் பண்ணி காம்பவுண்ட் ஒரு ஒரு பிரேவ் கால்ல கேப்டன்சி வேற கொடுத்துருக்காங்களா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி நமக்கு வந்தோன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம்ன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். அது ஒர்க் அவுட் ஆகல, ஹி லேர்ன். அதுதான் ஓகே. அதான் அவனுங்க ஸ்ட்ரென்த் நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்ஸ்ல போயிருக்கான். சேஸ் பண்ணிடலான்னு முடியல. அதுவும் பரவாயில்ல, சரி, ஓகே 40 தான் தோத்துருக்கு. ஓகே டன். ஸோ இப்போ கிருஷ்ணா உன்கிட்ட கேட்குறேன் திரும்ப. ஆர்ஆர் வந்து இப்போ 11ல வந்து இந்த சேஞ்சஸ் மட்டும் ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதுங்கிற. ஸோ இப்போ டாஸ் ஃபேக்டர் வச்சு இப்போ ஆர்ஆர் வந்து இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கணும், கவுஹாத்தியில் நடக்குது அண்ட் உன்னோட ஹோம் கண்டிஷன்ல நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ப்ளே பண்ணா என்ன பண்ணலாம்னு கேட்குறேன். இல்ல, நான் அதுதான் ஸ்ட்ராட்டஜி வைஸ்னா அவங்க தேஷ்பாண்டே பவர் பிளேல யூஸ் பண்ணணும். பவர் பிளேல தேஷ்பாண்டே யூஸ் பண்ணி ஆகணும். தீக்ஷனா ஒரு சைடும், என்ன கேட்டா சந்தீப் சர்மாவே நான் ஒரு ஓவர் போட வைப்பேன். ஈ கேன் ஸ்விங், அதுல ஸ்விங்கும் பண்ண முடியும். தேஷ்பாண்டேவையும் பவர் பிளேல தான் போட வைப்பேன் நான். ஃபசலக் ஃபரூக்கிய ஓப்பனிங் போட வச்சுட்டு தேஷ்பாண்டே ஒரு 2 ஓவர், தீக்ஷனா ஒரு 2 ஓவர், லாஸ்ட் ஓவர் கூட ஒரு ஓவர் சந்தீப் சர்மா கொடுக்கலாம். இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். பவர் பிளே முடிஞ்ச உடனே அசரங்கா உள்ள கொண்டு வரலாம். அதே மாதிரி அவங்க சேசிங் தான் போகணும். திரும்பியும் நான் என்ன கேட்டேன்னா திரும்பி சேசிங் தான் போவேன். அந்த கிரவுண்ட்ல சேசிங் தான் போகணும். அதுதான் அவங்க போன தடவை வந்துட்டு தேஷ்பாண்டே கரெக்டாக யூஸ் பண்ணல. அந்த இதை கரெக்டாக பண்ணாலே அவங்க ஒரு 200 210ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அந்த கிரவுண்ட்லாம் சேஸ் பண்ணலாம். அதுதான். ஓகே. ஸோ இப்போ நான் மேடி ஓன்ட்ட கேட்குறேன் அதே கொஸ்டின், பட் ஆனால் சைடு மட்டும் வேற. கேகேஆர் வந்து ப்ராபபிள் 11 நீ சொல்லிட்ட, யாரும் ஒரு சேஞ்ச் பண்ணல. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா ப்ளே பண்ணாங்க, எங்க ஆர்சிபி கூட எங்க எரர் பண்ணாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி இந்த மேட்ச்ல 2 பாயிண்ட் எப்படி எடுப்பாங்க நீ நினைக்கிறேன்? ஆர்சிபில வந்து ஒரே மிஸ்டேக் தான், நல்லா போயிட்டு இருந்தது. மிடில் ஆர்டர்ல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா சோக் ஆயிட்டானுங்க. அந்த ஒரு விக்கெட், அந்த குருணல் பாண்டியா வந்து சோக் பண்ணால, அந்த விக்கெட் ஆயிட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணணும்னா டாப் ஆர்டர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும். கேகேஆர் ஸ்ட்ராங் அட் பவுலிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின் பவுலிங். இப்ப நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஸோ பழைய அந்த மேட்சை விட்டுட்டு நாங்க வந்து டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்ல. ஏன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் வந்து நல்லா சேஸ் பண்றாங்க, ஓகேவா, ஓரளவுக்கு சேஸ் பண்றாங்க. பட் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அகேன்ஸ்டா போறதுதான் கரெக்ட் தான். ஆனா இவங்க ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா, நரேனுக்கும் வருண் சக்கரவர்த்தி டிஃபெண்ட் பண்ண முடியும் அந்த கிரவுண்ட்ல. ப்ராபப்ளி ஒரு அஸ்வின் விக்கெட் எடுத்திருக்கான், சகல் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்கான். ஸோ கிரவுண்ட் சின்னதா இருந்தாலும் அந்த ஸ்பின்னை வந்து அசிஸ்ட் பண்ணி உங்க விக்கெட் எடுக்கலாம், டிஃபெண்ட் பண்ண போலாம். டாப் ஆர்டர்ல பயங்கரமா ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து பயங்கரமா அடிச்சுனா, வெங்கடேஷ் வந்து சரியான ஃபார்ம்ல இல்ல. குருணல் பாண்டியா போட்ட மாதிரி இங்க யாரும் பவுன்ஸ் போடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால ஹெல்மெட் இல்லாம தைரியமா வந்து ஆடுவான். வெங்கடேஷ் ஐயருக்கு படுன்னு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3. எனக்கு இந்த விக்கெட் கீப்பருக்கு மட்டும் இந்த லுவின் சிசோடான்னு யாரோ ஒருத்தர் இருக்கானுங்க. மேபி அவனுங்க சிசோடியா. வேணாம், குண்டன்டேக்காக வேணாம், நான் ஒரு இந்தியன் கமாடிட்டியோட போறேன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து அவனை ஒரு இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல விக்கெட் கீப்பருக்காக எடுத்துட்டு இஃப் தே பிளே மோயின் அலி ஐல் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்களுக்கு 3 ஸ்பின் அட்டாக் இருக்கும். அவங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சுபம் துபே ஆகட்டும், ராணாவாகட்டும், எக்மேர் ஆகட்டும், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால, இன்ஃபேக்ட் ஜெய்ஸ்வால். ஸோ நான் வந்து I'll be more tempted to play மொயின் அலி as well. பட் காம்பினேஷன்ல உட்காரணும்னா குவென்டிட்டிக்காக தான் தூக்கி ஆகணும். மொயின் அலி ரகானே ஓப்பனிங் இறங்கு, நான் விக்கெட் கீப்பரை வந்து நான் ஒரு இம்பாக்ட் சப்பா கூட நான் கொண்டு வந்துக்கிறேன் அப்படி ஒரு பிரேவ் கால் எடுத்துட்டு விக்கெட் கீப்பரா மட்டும் தான் குவென்டிட்டிக்காக காட்டுறான். அதுக்கு நான் மொயின் அலி ஆடிட்டு போயிட்டேன்னா எனக்கு இந்த இவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ்ல I'll bring மொயின் அலி. அண்ட் மொயின் அலி நிறைய விக்கெட் எடுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹீஸ் a குட் ஹீட்டர் டூ. ஸோ ஓப்பனிங் இறங்கி நீ ஆடி அவனும் ஃப்ரீ விக்கெட் மாதிரி ஆடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடுவேன். ஏன்னா டாப்ல லெஃப்ட் ஹெவி ஆயிடும். வெங்கடேஷ் ஐயர் 3 வந்துட்டா அது மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அங்கே ரகுவன்ஷியை கொண்டு வந்து இது ஒண்ணுதான் நான் ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ண பார்ப்பேன். ஸ்பென்சர் ஜான்சன் போல நாக்கியா வந்து பெட்டர் இன் கேஸ் இஃப் இஸ் ஃபிட். சரி, ஓகே. நான் இப்போ கிருஷ்ணா உன்கிட்ட கேட்குறேன். கேகேஆர் வந்து சாரி ஆர்ஆரோட வீக்னஸ் நீ என்ன நினைக்கிறேன்? ஸோ அவங்க எங்க மாட்டிப்பாங்களோ, திரும்பவும் அதே தப்பு பண்ணி மாட்டிப்பாங்களா, இல்ல அவங்கள நீ கேகேஆர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒண்ணுமே பார்த்தா நீ கேட்கல. என்ன ஹலோ சொல்ற? ஹலோ, கேட்கல நீ பேசுறது. என்னோட பாயிண்ட் சொல்றேன். அதுதான் இது. ஆர்ஆருக்கு வந்துட்டு என்ன வீக்னஸ்னா அவங்களுக்கு அதுதான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல தான் கொஞ்சம் அந்த நடுவில் மிடில் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அதை வந்துட்டு இந்த தடவை அசரங்கா வச்சு அந்த இதை சரி பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன். பிகாஸ் இன்னொன்னு என்னன்னா, தேஷ்பாண்டே நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அவரை பவர் பிளேல 2 இங்க 1 யூஸ் பண்ணலாம். சந்தீப் சர்மா எக்ஸலண்டா போட்டாரு. நம்ம போன அந்த கிரவுண்டை வச்சு நம்ம எதுவும் அசியூம் பண்ணிக்க வேணாம். கேகேஆருக்கு என்னன்னா அவங்க மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு. அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கு தான்.
போன தடவை அன்டெஸ்டடாவே இருந்துச்சு அந்த மிடில் ஆர்டர். ஏன்னா டாப் 3 முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, டாப் 3 டாப் 4லயே. அவங்க அன்டெஸ்டட் மிடில் ஆர்டர் தான். அவங்களுக்கு பழைய ரசல் கிடையாது. அது ஒன்று இருக்கு. பிளஸ் நரேன் போன தடவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 பால் அப்படியே திணறிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஓரளவு பால் பட ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பிளஸ் கேகேஆர் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல தாண்டிட்டீங்க தாண்டினாங்களாலே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கேகேஆருக்கு. பட் அதுதான், ரெண்டு டீமுமே கொஞ்சம் அந்த ஒரு சில ஓட்டைகள் இருக்கு. அதனால ஈவனான மேட்சா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஆர்ஆர் திரும்ப அந்த 5 பவுலர்ஸ்லயே மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. 5x420 அப்படின்னு ஒரு நடுவுல ஒருத்தன் வேணா அடி வாங்கினா ஒரு மாத்தி கை சுத்தி போறது கூட எவனுமே இல்லை. ஒரு பார்ட் டைமரோ ஒரு அந்த மாதிரி ஒரு நிதிஷ் ராணா பராக் இருக்காங்க. பட் ரியான் பராக், நிதிஷ் ராணா இல்லடா, நல்லா போடுறவனே நல்லா இருக்கலாம். அத்தன்டிக் ஸ்பின்னரே போட்டு பொழக்கிறானுங்க. நேற்று சகலுக்கெல்லாம் 3 ஓவர் தான், யாருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லை கோட்டாவை. இப்ப இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் போட்டா என்ன கதியாகுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு, அந்த தைரியமே வரமாட்டேங்குது. ஒரே ஒரு தாட்டை இப்ப ஐபிஎல்ல எப்படின்னா அந்த தெலுங்கு மசாலா படம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஃபைட் வேணும், சண்டை வேணும், எனக்கு அப்படியே பறக்கணும், அந்த மாதிரி 6-4 ஆயிடுச்சு. நம்ம சேப்பாக் மாதிரி பிக்சர்ஸ்ல தான் அந்த ஆர்ட் பிலிம் மாதிரி நல்ல 170 140 150ன்னு சொல்லி ஸ்லோவா சுருளி தூக்கம் வருது சுருளின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. மத்த எந்த ஸ்டேடியம் போனாலும் போட்டு 6-4 பவுலர் மேலேயே தான் பாத்துக்கிட்டு இருக்கான், பால குடுறான்னு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன பண்றது, எந்த ஸ்டேடியமும் வந்து 180 கீழே இருக்க, என்ன 180 தானா அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு ஐபிஎல். என்ன பண்ண முடியும், ஆடியன்ஸ் அப்படி எதிர்பார்க்கறாங்க, மசாலா எதிர்பார்க்கறாங்க இங்கேயும். கரெக்ட் தான். ஸோ கேகேஆர் அதே மாதிரி சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் இதா இருக்கு. அண்ட் நிறைய டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேருமே இன்னும் கிளிக் ஆகல, ஃபைனலைஸ் பண்ணல யார் வருவா. ஏன்னா குவிண்டன் டிகாக்கு ஒரு ரன் கிடைக்கும். பட் ஆனால் அதை சீல் பண்ணுவானா அதில் திரும்பவும் இன்னும் 2-3 ஃபெயிலியர்னா அகைன் தே நீட் டு கோ பேக் டு குர்பாஸ் வந்தாலுமே அவனுக்கு ஒரு 2-3 மேட்ச் கொடுக்கணும், ஒரு லாங் ரன் கொடுக்கணும். அதுல அவன் கிளிக் ஆனா ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. திரும்ப அவனும் கிளிக் ஆகலனா ஐபிஎல்லையும் முடிஞ்சிடும். கரெக்ட். ஸோ அதனால லெட்ஸ் சி. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கு. தே ஹேவ் டு ஃபில் த கேப்ஸ். ஸோ எப்படி போவாங்க அண்ட் எப்படின்னா ஏதோ ஒரு டீம் 2 பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்க இன்னைக்கு. அது யார் அந்த ஓட்டையில பெட்டரா மேனேஜ் பண்ணி ஹூஸ் கோயிங் டு கம் டாப்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ ரெண்டுமே பேசிட்டோம். இன் அண்ட் அவுட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பேசிட்டோம். ஸோ நான் கிருஷ்ணா ஒன்று ஆரம்பிக்கிறேன்டா. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அண்ட் அவுட் ஆஃப் 100% சொல்லு. நான் ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சேசிங் எடுக்கணும். ஆர்ஆர் கண்டிப்பா. அவங்க போன தடவை அவங்களுக்கு பேட்டிங் மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு போன தடவை அந்த பவுலிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதை அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா பேட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கு ஓரளவு. அதனால ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்க. என்னோட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 55-45. சரி மேடி, நான் அப்படியே கேட்கிறேன், யார் ஜெயிப்பா அதே பெர்சன்டேஜ் சொல்லு. எனக்கு வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ் ரயான் பராக் வந்து அசாம்ல கேப்டன்சி பண்ணியிருக்கான். ஆர்ஆர் ஜெயிக்கவும் சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு என்னமோ தோணுது மாப்ள, ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் தே ஆல்சோ ஹாவ் த கோர் செட்டப் எக்ஸப்ட் செய்யற அந்த கேப்டன்சி இல்லைன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் தே ஹாவ் த கோர் செட்டப்ன்றதுனால எனக்கு வந்து 52-48 ஆர்ஆருக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அசாம்ல ஆடுறதுன்றதுனால பராக் வந்து கொஞ்சம் நல்லா ஷைன் ஆவான்னு தோணுது. 52 இன்கேஸ் அவங்க மாட்டுவாங்கன்னா இந்த ஸ்பின் கிட்ட ஆர்ஆர் மிடில் ஆர்டர் மாட்டிப்பாங்கன்னு மட்டும் தான் தோணுது. இஃப் த கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டீம் இஸ் ஜெய்ஸ்வால் மாதிரி ஓப்பனர் வந்து இங்க கிடையாது. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு பட்டுருச்சுன்னா ஆர்ஆர் பக்கம் போயிடும். ஜெய்ஸ்வால் இன்கேஸ் ஏர்லியா விக்கெட் ஆயிட்டான் அப்படின்னா இட் கோ ஃபார் கம்ப்ளீட் கேகேஆர். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். 50 வந்து டேக் ஓவர் சொல்றேன், கரெக்டா? 52-48 கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான், மைனர் தான். ஓகே. ஸோ கேகேஆர் சொல்றேன். ஓகே, என்னோட இது வந்து நானும் கேகேஆர் பக்கம் தான் போறேன். 55 கேகேஆர் அண்ட் 45 வந்து ஆர்ஆர். ஏன்னா ரெண்டு பக்கம் ஓட்டை இருக்கு. பட் கேகேஆர் கிட்ட இருக்க ஓட்டை கொஞ்சம் சின்ன ஓட்டை. அதனால நான் இந்த கேகேஆர் பக்கம் போலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி போவாங்கன்னு. ஓகே, அடுத்த செக்மெண்ட் நம்ம ஃபேண்டசிக்குள்ள வந்துடலாம். அந்த ஃபேண்டசி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டீம்ல இருந்து 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும். அண்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் கிரைட்டீரியா. மற்றபடி ஜெயிக்கிறான் தோக்குறான் இம்பாக்ட் ஸ்ட்ரைக் ரேட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கணும், அதுதான். ஐ வில் ஸ்டார்ட் வித் நாடி திஸ் டைம். ஓகே, எனக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தா கொத்தா எடுத்துருவான். கேகேஆர்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு கண்டிப்பா படும். அடிச்சான்னா அப்படியே மொத்தமா
ஃபுல்லா ரன் அடிச்சிருவான். அசரங்காவும் தீக்ஷனாவும் கிழிச்சிருவான் மாட்டுச்சுன்னா. ஸோ ரெண்டு பேர் கேகேஆர். ராஜஸ்தான்ல பார்த்தா I'll start with ஜெய்ஸ்வால், ஜெய்ஸ்வால். சந்தீப் சர்மா. ஓகே பவர் பேட்டிங். ஓகே கிரிஷ், நீ வந்து ஆர்ஆர் சேட்டனோட ஆரம்பி. சஞ்சு சாம்சன், ஹசரங்கா ஓகே அண்ட் அங்க வந்துட்டு நான் இவனுக்கு போவேன், ஆண்ட்ரே ரசல். அவனுக்கு பவுலிங் கொடுப்பாங்களான்னு தெரில. பவுலிங் கொடுத்தா எனக்கு விக்கெட் விழுகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது டெத் எண்ட்ல. ப்ளஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆண்ட்ரே ரசல். இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நான் திரும்பி ரஹானேக்கு போவேன். ஓகே ஸோ என்னோட ஃபேண்டஸில ஃபர்ஸ்ட் கேகேஆர்ல வந்து ஐ வில் கோ சுனில் நரேன். அகைன் ஆப்போஸா ஒரு ஓப்பனிங் பேட்டர். ஸோ நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 4 ஓவர் கண்டிப்பா போட்டுருவேன். ஸோ அதனால விக்கெட்லயுமே ஒரு 2 விக்கெட் விழுந்து வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால பாயிண்ட்ஸுக்கு நரேன் கண்டிப்பா சூட் ஆகும். ஸோ என்னோட செகண்ட் வந்து ஹர்ஷித் ராணா. ஸோ ஹர்ஷித் ராணாவுமே டெத்லயும் ஆப்ரேட் பண்றாங்க, ஒரு மாதிரி மிடில்லையுமே ஒரு மாதிரி இன் சுச்சுவேஷன்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அதனால ஹர்ஷித் ராணா போட்டு நிறைய விக்கெட் விழுறதுக்கான ஸோ த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஓத்தி பேசர் இன் கேகேஆர் செட்டப்னா அது வந்து ஹர்ஷித் ராணா தான். அண்ட் ஆப்வியஸ்லி டெத்தில் அவன் தான் போடுவான், விக்கெட் விழுகும். அதனால ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த சைடு ஆர்ஆர் சைடு பார்த்தீங்கன்னா என்னோட பெட் ஐ வில் பி பெட் ஆன் துருவ் ஜுரேல். ஏன்னா ஒரு 2 ரன் வர்றான், 3 ரன் வர்றான். அண்ட் ஆல்சோ அதிக ரன் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த மிடில் ஓவர்ல. ஏன்னா பெரிய ஸ்கோர்னால துருவ் ஜுரேல் வந்து ஒரு மோர் டிபெண்ட் பேட்டர். ஒரு 50 அவன் கிட்ட வந்து ஒரு 40-50 வந்து அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, தீக்ஷனா தான் சொல்லுவேன். ஏன்னா பவர் பிளே போடுறான், விக்கெட் விழுவும், நம்பி எடுக்கிறோம். அகேன் பவுலும் நம்புறோம், அவ்வளவுதான். தலைவன் தேஷ்பாண்டே யாரும் எடுக்கலையா? தேஷ்பாண்டே மிஸ் பண்றேன். ஓகே அப்புறம் தேஷ்பாண்டே சார், நீங்க யாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைச்சேன். அப்போ தேஷ்பாண்டே சாரி. ஓகே. தேஷ்பாண்டே யாரும் நான் எடுக்கல. விக்கெட் எடுப்பேன். ரசலுக்கு பதிலா வேணா தேஷ்பாண்டே நானும் சேர்த்துக்கிறேன். நான் 2 பேர் எடுக்கணுமே தான் டெத் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கும் தேஷ்பாண்டேக்கு. ஆமா ஆமா, நான் எனக்கு ஆள் யாரும் இல்லை, நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் என்ன நினைச்சேன். சரி ஓகே டன். ஃபேண்டசிஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்ப்போம் மேடி அண்ட் கிறிஸ் மேட்ச் எப்படி போகுதுன்னு. நல்ல டைட் மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டீம் அவங்க நான் சொல்லலாம் மறுபடியும் பேசுன மாதிரி அவங்க இருக்கிற ஓட்டையை கொஞ்சம் ரெடி பண்ணி மேலே வந்து இந்த 2 பாயிண்ட் எடுத்து அந்த மேலே இருக்கிற டாப் 4 டாப் 5 வர்றாங்கன்னு இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். ஸோ நல்ல எக்ஸைட்டிங் கான்டெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சுட்டு அகைன் நம்ம லேட் நைட் 11:30 நம்ம வீடியோவில் பப்ளிக்லாம் அப்லோட் ஆயிரும். ஸோ ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம், யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த ஃபேண்டசி பிளேயர்ஸ் எப்படி இது பண்ணாங்க, அண்ட் டாஸ் வின் பண்ணி டியூ இல்லைன்னா டெஃபினட்டா பேட்டிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அகைன் நீங்க எல்லாமே சேசின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ப்போம் எப்படி நம்ம பேசுனதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு அண்ட் எந்த டீம் பெட்டரா பிளான் பண்ணியிருக்காங்க டு கம் டாப் அப்படின்னு நம்ம அந்த ரிவ்யூ வீடியோல பார்ப்போம். ஸோ நவ் அண்ட் வி ஆர் ஆல் signing off from the trios Vijay, Krish and Nadi. So thank you and bye bye. Thank you.